ஜாதி ஆணவ படுகொலைகள் அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. என்னதான் முற்போக்குகள் பேசப்பட்டாலும், முற்போக்கு பிரச்சாரங்களும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டாலும், ஜாதி ஆணவ படுகொலை நடந்து இது மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா படித்த இளைஞர்கள் இப்ப செய்யக்கூடிய சூழல் வந்துட்டு உருவாகி இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஜாதி ஆணவ கொலைகள்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுறது அப்படின்னா, பிஜேபி RSS அந்த காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானுடைய ஒரு சக்சஸ் ப்ராடக்டா தான் நம்ம ஆணவ கொலைகளை பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க அப்பவே நம்மளுடைய டிஎன்ஏல எந்த அளவுக்கான ஒரு மனிதனை உனக்கு கீழே ஒருத்தன் இருக்காங்கிறது உனக்கு பெருமை அப்படிங்கிறத ஒரு படித்த வேலைக்கு போன அவங்க அப்பா அம்மா 2 பேருமே காவல் அதிகாரிகள், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பையனுக்குள்ள இதை விதைத்தது அப்படிங்கிறது, அது விதைத்து அது இந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமாகவும், எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா நாங்க இத தென் மாவட்டங்கள்லயோ இல்ல பல இடங்கள்ல பேசும் பொழுதே ஜாதிய பெருமையை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறத நம்ம நிறைய அதாவது எப்படின்னா, நீங்க பல இடங்கள்ல போனீங்க அப்படின்னா நல்ல பசங்களா இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, இரக்க குணம் இருக்கும், உதவி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த சிந்தனையை எது மேலோங்கி விடுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒண்ணு யாராவது ஒரு முக்குலத்தோரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய தலைவரா இருக்கிறவங்களை கையில் எடுக்கிறது, இல்லது காமராஜர் அப்படி இருக்காருன்னா அவர் செய்த நல்ல விஷயங்களை கையில் எடுக்கும் போது இங்க தேவரையாவா இருக்கட்டும் அல்லது காமராஜரா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே மனித குலத்துக்கு தன்னால் முடிந்த ஒரு விஷயத்தை எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், எந்த ஒரு தீண்டாமை சிந்தனையும் இல்லாமல் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடியவர்கள் கன்வெர்ட் பண்றதே இல்லை. முக்கியமா ஜாதியை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க பயங்கரமா அதை என்கரேஜ் பண்ணி வளர விடுறாங்க. ஒரு முறை நான் காமராஜர் விழா அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு காமராஜர் விழா, காமராஜருடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு என்ன கூப்பிட்டு காமராஜர் பிறந்தநாள் விழானா நம்ம என்ன நினைப்போம், பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருடைய பிறந்த நாள்ல பிள்ளைங்களை கூப்பிட்டு பேச வச்சு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போறோம். ஆனா அங்க வந்திருந்தவர்கள் எல்லோருமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதுதான் பாத்தீங்கன்னாக்கா நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காகவும் போராடி அத்தனை தலைவர்களையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதி சங்க குடுவைக்குள்ள அடைக்கிறாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னாக்கா ஐயா தீரன் சின்னமலையோடைய நினைவு தினத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா ஜாதிய அமைப்புகள்லாம் அவரை ஜாதியா வைத்துக் கொண்டு கொண்டாடு. ஐயா தீரன் சின்னமலை எல்லாருமே சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்ற இடத்த விட்டுட்டு அவர் ஒரு ஜாதி குடுவைக்குள்ள அடைக்கின்ற வேலைகள். ஐயா காமராஜர் ஆகட்டும், பசுமன்னார் ஆகட்டும், பசுமன் முத்துராமலிங்கம் ஐயாவாகட்டும், இமானுவேல், இப்படி எல்லாத்தையுமே ஒரு ஜாதி குடுவைக்குள்ள கொண்டு போய் அடிச்சு தலைவர் சினிமைப்படுத்துகின்ற இந்த போக்கு எப்படி பாக்குறது? இது ரொம்ப ஆபத்தானது, அபத்தமானது. அதாவது நாட்டுக்கு. ஏன்னா நீங்க வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம பாக்குறோம்ல, இந்த விஷயத்தை விட்டுட்டு தான், அதாவது இந்த சாதிய கொடுமை எந்த நாட்டிலுமே இதெல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மனிதர்கள் அப்படி நடத்தி எல்லாமெல்லாம் இல்லாமலாம் இல்ல. ஆனா அதற்குள்ளே போய் முழுகி மக்களுடைய வளர்ச்சி தான் தடைப்படுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மக்கள் ஒரு என் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனை நான் சாதிய ரீதியாக அணுகிற அந்த சிந்தனையே இந்த சமுதாயத்துக்கு மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம். அதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? ஏன் நம்மள ஒருத்தவங்களை இப்படி உசுப்பேத்தி விடுறாங்களே, இதை நம்ம இப்படி அணுகிறது ஒரு சரியான ஒரு விஷயமா அப்படின்னு படித்திருக்கக்கூடிய இளைஞர்கள் யோசிச்சு பார்க்கணும். என்ன அதாவது அதுல ஒரு இமோஷனல் கனெக்ட போட்டு விளையாடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அவன் நம்ம ஆளுடா, அவன் நம்ம வீட்டு புள்ளடா அப்படின்னு இதை ஏத்தி விடுறாங்க. நம்ம வீட்டு புள்ள, நம்ம ஆளு, அதனால நம்ம இவன் கொஞ்சம் உதவி பண்ணணும், இவனை மேல தூக்கி விடணும். அப்ப நம்ம சாதியில இருந்து ஒருத்தவன் பெருசா ஆயிட்டானா அது நமக்கு பெருமைங்கிற போல சின்ன வயசுல இருந்தே அதை ஏற்றி விடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க தோழர், ஒரு ஒரு 7வது படிக்கக்கூடிய 6வது படிக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கட்டும், அவன் அந்த சமுதாயத்துல இது போல சாதிய பெருமைகள் வளரக்கூடிய ஒரு பையனை நீங்க கூப்பிட்டு நீங்க பேசுனீங்கன்னா, அவன் பேசுற ஒரு முழு சென்டென்ஸ் இருக்குல்ல, ஒரு நேர கான்வர்சேஷன், இப்ப நீங்க அந்த சென்டென்ஸ்க்குள்ள அவன் கண்டிப்பா அந்த சாதிய திமுறை வைத்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது முயல்றான். அப்படிங்கும்போது உன் பெருமைங்கிறது எதை பொறுத்தது? உன்னுடைய பெருமை அப்படிங்கிறது நீ எதன் ரீதியாக வளர்கிற,
உன்னுடைய மனோபாவம் என்ன, உன் பிஹேவியர் என்ன, நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன வேலையில இருக்க, இந்த சமுதாயத்தை நீ எப்படி பாக்குற, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை நீ எப்படி நடத்துற, அப்படிங்கறதுதான் உன் பெருமையே தவிர, நீ இன்னொருத்தவனை அடிமையா வச்சிருக்க, உனக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்காங்கிறது எப்படி உன்னுடைய பெருமை ஆகும்? இந்த விஷயம் ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. மேலும் இதை மாற்றத்துக்கான சூழ்நிலை அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு கண்டிப்பா முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு வளர்ச்சி ஒரு கட்டத்துக்கு நம்ம அடைய அடைய இது கொஞ்சம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கறத வச்சுட்டு தான் தோழர் இதை முன்னெடுக்கிறதா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாதி ஆணவ போக்குல வந்துட்டு பல இளைஞர்கள் சிக்கிறாங்க. இப்ப இந்த கவினோட விஷயத்துல பாத்தீங்கன்னா, சுர்ஜித் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். விளையாட்டுன்றதே பாத்தீங்கன்னா தோழமையும் நட்புறையும் வளர்க்கிற ஒரு விஷயமான விளையாட்டு அப்படின்றது இருக்கக்கூடிய சூழல்ல அவனுக்குள்ள இந்த அளவுக்கு வன்மம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுடைய எடுத்துட்ட போட்டோ எல்லாம் அருவாளு கையுமாக இருக்கும் போதே பொறுப்பான துறை காவல்துறையில இருக்கக்கூடிய அவனுடைய பெற்றோர்கள் கூட அதை கண்டிக்காம இருக்கிறது. இந்த போக்கெல்லாம் தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு உருவாக்குற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் கண்டிப்பா இந்த ஜாதி ஆணவ போக்குக்கு எதிராக மாணவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் ரீதியான வகுப்புகள் வந்து தொடர்ந்து நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி இந்த ஜாதி ஆணவ கொலைகளை பத்தி கண்டிப்பா கவுன்சிலிங் நடத்தணும். அதை வந்து கொஞ்சம் பெரிய அளவுல முன்னெடுக்கணும். அதாவது ரொம்ப பெரிய அளவுல தமிழ்நாடு அரசு அதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா நீங்க சுர்ஜித் அவர்களுடைய கையில நீங்க அருவாள்னு சொன்னது எனக்கு வந்து 2-3 நாளாவே அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து 2-3 நாளாவே அது பிளாஷ் ஆயிட்டே இருந்தது. காவல்துறை அதிகாரிகளா இருக்காங்க, எது தைரியத்தை கொடுக்குது? காவல்துறை தைரியத்தை கொடுக்குதா? காவல்துறை அதிகாரியா தன்னோட அப்பா அம்மா இருக்காங்க, அதனால நான் கையில அருவாள் வச்சுட்டு போகலாம்ங்கிறது சரியான ஒரு வழி நடத்துதலா? இப்படி இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொன்னாரு, ஆண்ட ஜாதியெல்லாம் இங்க எதுவும் இல்ல, படிச்சவன் தான் இங்க எல்லாமே அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி மாணவர்கள் கைட் பண்ண சம்பவமும் இருக்குது. ஆமா, அப்படி அது அந்த மாதிரியும் நம்ம கண்டிப்பா காவல்துறை அதிகாரிகள் இப்ப இந்த மாதிரி பேசக்கூடியவர்களை வந்து நம்ம உள்ள எடுத்துக்கணும். இன்னொன்னு, நம்ம பிள்ளைகள் போகின்ற வழிகள்ல இப்ப நம்ம பிள்ளை இருக்குன்னா ஒரு பிள்ளை நலிவடைஞ்சிருக்கு, இல்ல பொருளாதார ரீதியா கம்மியா இருக்குன்னா அந்த பிள்ளை பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்கிறது, நான் அவளை விட பெரிதா, அந்த இடத்துல நம்ம மாறுபடணும். பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல மாறுபடணும். இல்ல அந்த பிள்ளை வந்து பொருளாதார கம்மியாலாம் இல்ல, அவ படிச்சா உன்னை விட மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவ அப்படிதான் கல்வி வந்து அவங்களை முன்னேற்றும், நீ வந்து அவங்க கூட தான் நட்பா இருக்கணும், அவங்க கூட தோல்சல்ல இருந்து நிக்கணும் நீனு. ஏன்னா எப்பவுமே நம்ம இந்த அளவுக்கு இப்படியாக பார்க்கதான் மனித தன்மை அப்படின்னு அதுல இருந்து தவறக்கூடிய பிள்ளைகளை கூட சரியாக வழிநடத்த போகணுங்கும் போது இவர் எப்படி கையில அருவா எடுத்து வச்சுட்டு அப்ப உள்ள ஊத்தி ஊத்தி வளர்த்திருக்காங்க அந்த சாதிய பெருமைய. இது அவங்க வீட்டுல பண்ணாங்களா இல்ல அத நம்ம ஏன்னா தெரியாம சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க பசங்க எல்லாம் ஒண்ணு சேரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். அவன் நம்ம ஜாதி பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது பெருமை வளர்க்கப்பட்டதா, அது இப்படி இவங்க வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுது எப்படி நீங்க சொன்ன மாதிரி அதுல செட் ஆகுதுன்னா, நம்ம ஜாதியில என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற பேச்சுகளை உண்டாக்கும் பொழுது அப்ப அதற்கு அவங்க தலைவரை தேடுறாங்க. எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் இப்ப நீங்க சின்னமலை ஐயாவை நீங்க பேசினது போல, காமராஜர் ஐயாவை பேசினது போல, முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பேசினது போல, இது போன்ற அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் சாதனையாளர்களா அவர்களை அவங்க தேடி பாரு, அவரே அப்படி பண்ணாருடா, அப்ப நம்மளாம் என்ன பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு சுயமான ஒரு கட்டமைப்புக்குள்ள அவங்க உருவாகிறதுனாலதான் இந்த விஷயங்கள் இந்த அளவுக்கு பெரிதாகுது தோழர். இந்த ஆணவ கொலைகள் சம்பந்தப்பட்டதாக இந்த ஜாதிய இயக்கங்கள் குறிப்பாக இளைஞர்களை தவறாக வழிநடத்தி இளைஞர்களை இந்த கொலைபாதங்களை தூண்டி விட்டுட்டு ஜாதி சங்க தலைவர்கள் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது குறித்து பரிதாபங்கள் கோபியும் சுதாகரும் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. இதை எப்படி ஒரு முற்போக்கு இயக்கங்கள் தொடர்ந்து தொண்டை கிளிய தெருவுல நின்று கத்துன விஷயத்தையும் இவங்க ஒரு 15 நிமிஷம் வீடியோக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அழகா பேசி இருக்கிறாங்க. இந்த போக்கை எப்படி எடுத்துக்கிறீங்க? இவர்களுடைய செயல்பாடு இந்த இதுல எப்படி இருக்கு? இல்ல, இது ரொம்ப தேவை அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க சொன்னது போல உண்மையாகவே பிஜேபியும் RSSம் இந்துத்துவாவும் ரொம்ப அதிகமா ஜாதியில இருக்கக்கூடிய சாதிய ரீதியான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த உருவாகத்தை ஓட்டா கன்வெர்ட் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் அமுங்கி இருந்தது. அதாவது தமிழ்நாட்டுல நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அமுங்கி இருந்ததை தற்பொழுது அங்கங்க கிளைத்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு
உண்மையை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டதற்கு அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். இது இன்னும் தேவையும் கூட. அவர்கள் மட்டும் இல்லாம ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய பலர் இது போன்ற விஷயங்களை, நீங்க நீயான நாள ஒரு பையன் நம்ம பார்த்திருப்போம். அவர் வந்து நான் வந்து ஆண்ட பரம்படாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து வந்ததுக்கு பிறகு அவர் வந்து அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதன் பிறகு பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க அவரை. திரும்பவும் நீயான நாள அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பையன் இருந்த மாற்றத்தை நீங்க பாத்திருப்பீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அப்படிலாம் நான் நினைக்கல, எனக்கு புரிஞ்சிருச்சு, இது வந்து என்னுடைய பெருமை கிடையாது, இது வந்து என்னுடைய அடையாளம் கிடையாது, அவர்கள் அப்படிப்பட்டவர்கள்னா என்னுடைய தலைவர்கள் போல நான் நடந்துக்கணும் அப்படிங்கறதா முக்கியம்ங்கிறது ஒரு நிலைக்கு வந்தார் இல்லையா? இந்த மாதிரி நிலைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய பலர் வந்து பண்ணணும். அதனாலதான் அவர் அந்த மாதிரி பண்ணது வந்து இந்த அளவுக்கு ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அது எல்லாராலையும் ஏற்கப்படுது. ஆனா முன்னாடி இருந்த அளவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு சாதிய ரீதியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதை உருவாக்கக்கூடிய அல்லது அதை கிளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்களையும் இன்னும் அந்த ஒரு சில இடங்கள்ல பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தோழர். டெக்னாலஜியை வந்துட்டு பாத்தீங்கன்னா அறிவுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலையுமே அந்த டெக்னாலஜியை வைத்துக் கொண்டு ஜாதி போன்ற பிற்போக்கு விஷயங்களுக்குள்ள இளைஞரை தள்ளக்கூடிய ஒரு கூட்டம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து இளைஞர்களை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? தோழர், இந்த மாமன்னன் ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? அதுல இந்த ஆப்போசிட் கேரக்டர், அவர் பேர் என்ன, இந்த ஹீரோ பேரு? ஃபகத் ஃபாசில். ஃபகத் ஃபாசில் சார். அவர் வந்து அதுல நடிச்சிருப்பாரு. நீங்க பல விஷயங்கள் அது ட்ரோல் ஆனது பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஜாதிய பெருமை பேசுறது ட்ரோல் ஆயிட்டு இருந்தது. இவங்களுக்கு எதிர்த்து பேச, அதாவது இவரு பேசுனது ட்ரோல் ஆகல, உதயநிதி சாரும் அதுல நடிச்சிருப்பாரு. அவர் பேசுனது ட்ரோல் ஆனதை விட அதிகமா இவர் சாதிய பெருமை பத்தி பேசுனது எப்படி ட்ரோல் ஆகுது அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப உஷாரா இந்த சமூக வலைதளங்களை நம்ம கரெக்டா பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அப்போ இந்த விஷயம் ட்ரோல் ஆகுதுன்னா அப்ப இவங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் இன்னும் இருக்கு அப்படிங்கிறத இந்த சமுதாயத்தில் இருக்கிற அரசியலமைப்புகளும் இல்லது நம்ம போல சமூக ஆர்வலர்களும் எடுத்து இதற்காக கண்டிப்பா நீங்க சொன்னது போல பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இது சம்பந்தப்பட்ட நாடகங்களை திருப்பி போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அது வந்து ஒரு பீமாவோ இல்லது வந்து இந்த மைம் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது போன்ற ஏதோ ஒரு விஷயத்த போட்டு அவங்களுக்கு சரியான நிலையில பிள்ளைகளை வந்து வழிநடத்தக்கூடிய இடத்துலயும் மேலும் இதுல இருந்து வெளில வந்துடுறாங்க பாத்தீங்களா? நீங்க யோசிச்சு காலேஜ்ல கூட அதெல்லாம் தெரியாது தோழர். வேலை பாக்குற இடத்துல இருந்து கொஞ்சம் மேல வர இந்த கல்யாணம்னு ஒரு விஷயம் வருது இல்ல, அங்கேயே அந்த சாதி பெருமை கிளையெடுத்து மிகப்பெரிய ஒரு தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருது. அதன் பிறகு அது வளர்ச்சி அடைகிறது ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால சமூக வலைத்தளங்கள்ல மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறதும் மேலும் இரு பெற்றோர்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும். பெற்றோர்களும் கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் சரியாக ஒரு வழிநடத்தல கொண்டு போகணும். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகம் எங்க போகுது அப்படிங்கிற பாக்குறது நமக்கு இப்ப தேவைப்படுது. ஏன்னா பல விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம மனித இனத்தை எந்த அளவுக்கு மேற்கொண்டு எடுத்துட்டு போறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அந்த நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்திருக்கு அங்க பயன்படுத்திட்டு இருக்கவங்களுக்குள்ள. இப்போ நீ வந்து இன்னொரு 5 மணி நேரம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும். நீ ஒர்க் பண்ணல அப்படின்னா உன்னை பற்றின எல்லா தகவல்களையும், நீ உன்னோட ரகசியங்கள்லாம் வச்சிருக்கல, அது எல்லாத்தையும் நான் உன் பெற்றோரிடம் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஏஐ தொழில்நுட்பம் ஒரு பெண்ணை மிரட்டி 5 மணி நேரம் வேலை பார்க்க வச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்து, இதுல தோழர் இப்ப பிரச்சனை, இதுதான் நமக்கு பிரச்சனை. இதை நோக்கி நம்ம டைவர்ட் பண்ணணுமே தவிர இன்னும் இந்த சாதி பெருமை, சாணி பிரச்சாரம், சனாதானம், மனுநீதினு இன்னும் எத்தனை நாள் இந்த குழியே தோண்டிட்டு இருக்க போறீங்க அப்படின்னு. அத இன்னொன்னு வந்து இது டிக்கிங் ப்ராப்பர்ட்டி மாதிரி, அதை நம்ம குழி தோண்டி போட்டுக்கிட்டே இருப்போம், நம்மளே அதுக்குள்ள விழுந்துருவோம் அப்படிங்கறதா நம்ம வலியுறுத்தோம் தவிர அது ஒரு ஏணி இல்ல. சாதி ஒரு ஏணி இல்ல, மதம் ஒரு ஏணி இல்ல, நம்ம வந்து மனு தர்மம் ஒரு ஏணி கிடையாது, சனாதானம் ஒரு, அது எல்லாமே குழிகள், மிக பெரும் பாதாள குழிகள் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான பதிவை நம்ம இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட மேலும் இப்பொழுது இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் கிட்ட கூட ரொம்ப அவசியமா தேவைப்படுது சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஒரு தெளிவான பாதையில அவங்க இருக்காங்களா, ரொம்ப அப்படியே சோசியல் மீடியால இணைஞ்சு ரீல்ஸ் போடும் போது அவங்களுக்கு அந்த தெளிவு இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதனால அப்படி முன்னெடுத்து அழைச்சிட்டு போனோம். மேலும் அவர்களுக்கு வந்து இத சரியா வழிநடத்தி எடுத்துட்டு போன சுதாகர் அந்த தோழர்களுக்கு குழுமத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள்.